الله أكبر الله أكبر الله أكبر الله أشهد أن لا إله إلا الله أشهد أن لا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله لا إله إلا الله الحمد لله الحمد لله أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا أحمد عبده ورسوله وصلى الله وسلم وبارك على محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره وقال الله تبارك وتعالى وفي السماء رزقكم وما توعدون فورب السماء والأرض إنه لحق مثل ما أنكم تنطقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وآله وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رواه الترمذي
وقال نبينا عليه الصلاة والسلام: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஒரு உலகத்தை படைத்து பாதுகாத்து பரிபாலித்து கடைசி நாள் வரை தனது ஆட்சிக்கு கீழால் கொண்டு வந்து தனிமையாக ஆளக்கூடிய தனித்தவராகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தமாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் ஈருலக வெற்றிக்காக இரவும் பகலும் பாடுபட்ட உயிரிலும் மேலான கடைசி ரசூலாகிய சையதுல் ஆலமீன் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள் உட்பட கியாமம் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாளில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவரால் ஏவப்பட்ட விடயங்களை முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்கும்படியும், மனித வாழ்க்கையில் திடீரென மனிதனை உலகத்தின் எல்லா இன்பங்களை விட்டும் பறித்து முறித்தெடுக்கும் மரண படுக்கையும் அதை தொடர உள்ள எல்லா காரியங்களும் வெற்றிகரமானதாக நிம்மதியானதாக மாற வேண்டும் என்பதற்காக எந்தெந்த விடயங்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடை செய்யப்பட்டதோ அனைத்து விலக்கல்களை விட்டும் முற்றும் முழுதாக விலகி தவிர்த்து வாழ்நாளை அமைத்துக் கொள்ளும்படி முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தை படைத்து அதிகமான காலங்கள் கழித்துவிட்டு உலகத்தினுடைய கடைசி ஜமானில் அல்லாஹ் நம் ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சிருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் வாழ்ந்து முடித்து விட்ட காலத்தை நம்மால் சொல்லி முடிக்க முடியும். ஆனால் மீதி உள்ள நாட்களா, மாதங்களா, வருடங்களா, மணித்தியாரங்களா யாருக்கும் எண்ணி முடிக்க முடியாது. சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் அந்த மனிதனுடைய உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டார். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதனுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்ளும் வரைக்கும் அதற்கு எது தேவை என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்து விட்டார். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களிலும் அல்லாஹ் கொடுத்த ஒரே ஒரு பெரும் சொத்து, ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களிலும் அல்லாஹ் கொடுத்த ஒரு மாபெரும் பெரும் பொக்கிஷம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையுடைய மௌத்துக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மண்ணறையை செழிப்பானதாக மாற்ற வேண்டும், சிறப்பானதாக ஆக்க வேண்டும். அந்த மண்ணுக்கு கீழால் நீண்ட ஒரு நிரந்தர வாழ்க்கையை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு மிக பெரும் பொறுப்பை அல்லாஹ் கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கைக்கு காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். முடிவு செய்யப்பட்ட வாழ்நாளுக்கு நாட்களை, நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாரிய பொறுப்பு, நம்ம ஒவ்வொருத்தருடைய பிரதானமான ஒரு பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுதான் நம்முடைய முடிவில்லாத வாழ்க்கை. அதுதான் நம்முடைய மரணத்தோடு தொடரக்கூடிய நிரந்தர வாழ்க்கை. சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த வாழ்க்கையினுடைய வெற்றியையும் தோல்வியையும் முடிவு செய்யும் ஒரு மாபெரும் நிலமாக அல்லாஹ், விளைச்சல் நிலமாக இந்த பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறார். இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த வாழ்நாளை அமைச்சிருக்கிறார். எனவே சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிற இந்த மொத்த வாழ்நாளையும், உலகத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த முழு அவகாசத்தையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள மரணத்தோடு, மௌத்துக்கு பின்னால் தொடரக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் குர்ஆன் சொல்லுது, அந்த நாளுடைய ஒரு நாள் இந்த நாளுடைய 50,000 வருடத்துக்கு சமனானது. குர்ஆன் சொல்லுது, 50,000 சனாத். ஒவ்வொருத்தருடைய மௌத்தோடு தொடரக்கூடிய, கியாமம் ஆரம்பிக்கக்கூடிய
ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய 50,000 ஆண்டுகளுக்கு சமனானது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பார்வையில் 50 வருடத்துக்கு முன்னால் மரணித்தவர்கள் கூடி இன்னும் அரை நாளை அவர்களுடைய கபரில் அவர்கள் கழித்து முடிக்கவில்லை. இன்னும் அரை நாளை காலையில் மரணித்தவர்கள் நம்முடைய பார்வையில் 50 வருடம் கழிந்திருக்கலாம், நம்முடைய பார்வையில் 60 வருடம் கழிந்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பார்வையில் இன்னும் காலையில் மரணித்தவர்கள் மாலையை அடையவில்லை, மாலையில் மரணித்தவர்கள் இன்னும் இரவை கழிக்கவில்லை. சகோதரர்களே, பெரியவர்களே, மிக பெரும் ஒரு நீண்ட வாழ்க்கையை அல்லாஹ் அந்த மண்ணுக்கு கீழால் வச்சிருக்கிறான். அதை தயாரிப்பதற்கு ஒரு மிக பெரும் சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நடந்திருக்கக்கூடிய அடிப்படையான நோய், நமக்கு நடந்திருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை எதென்றால், பூமிக்கு மேலால் சம்பாதிக்கிறோம், பூமிக்கு மேலால் செலவழித்து முடித்து விடுகிறோம். முடிவு செய்யப்பட்டதற்காக மிக பெரும் கால நேரங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். முடிவு செய்யப்பட்டதை அடைவதற்கு ஒரு நாளைக்கு பெரிய ஒரு பகுதியை கொடுக்கிறோம். ஆனால் முடிவில்லாத வாழ்க்கையை மறந்துவிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தினுடைய அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டதை அடைய, முடிவு செய்த வீட்டை கட்டுவதற்கு, முடிவு செய்த தொழிலை அடைவதற்கு, முடிவு செய்த கடையை செய்வதற்கு, முடிவு செய்த வாகனத்தை வாங்குவதற்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 24 மணி நேரத்தில் 12 மணித்தியாலம் செலவழிக்கிறோம். எதுக்கு? முடிவு செய்த ரிசுக்கை அடைய, முடிவு செய்ததை அடைய, முடிவு செய்த வீட்டை கட்ட, முடிவு செஞ்ச வாகனத்தை வாங்க, முடிவு செஞ்ச தொழிலை அடைய ஒரு நாளைக்கு 12 மணித்தியாலம் செலவழிக்கிறோம். எதுக்கு? 60 வருடம் வாழுவதற்கு, 70 வருடம் வாழுவதற்கு. சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு நாள் 50,000 வருடத்துக்கு சமனான வாழ்க்கையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் அந்த கபரை தயாரிப்பதற்கு, அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை சீர் செய்வதற்கு, அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நிரந்தர வெற்றியை அடைவதற்கு? சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? மஸ்ஜிதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? இபாதத்துக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம்? நம்முடைய சம்பாத்தியத்தால், நம்முடைய செலவீனத்தால், நம்முடைய சொந்த முயற்சிகளால் சகோதரர்களே, பெரியார்களே, முடிவில்லாத வாழ்க்கைக்காக எவ்வளவு நாம் ஒதுக்கிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் உலகத்தில படைச்ச ஒவ்வொரு ஆத்மாவையும் அதனுடைய ரிஸ்கை நாம் பொறுப்பெடுத்திருக்கிறோம் என்ற வாக்குறுதி அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த வாதாவை அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார். சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் அதனுடைய ரிஸ்க் அது சுமப்பதில்லை. وَكَأَيٍّ مِّن دَابَّةٍ لَا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ. குர்ஆன்ல அல்லாஹ் உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஜீவராசியும் அதனுடைய ரிஸ்க் அதே சுமப்பது கிடையாது. அல்லாஹ் அவைகளுக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்தான். மாற்றமாக அதே அல்லாஹ் தான் இந்த அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் உணவளிக்கிறானோ வையாக்கும், அதே அல்லாஹ் தன் உங்களுக்கு உணவளிக்கிறான், அதே அல்லாஹ் தன் உங்கள காரியத்தை பூர்த்தி செய்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு இடத்துல وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ مَا أُرِيدُ مِنكُم مِّن رِّزْقٍ وَمَا أُرِيدُ أَن يُطْعِمُونَ إِنَّ اللَّهَ هُوَ الرَّزَّاقُ ذُو الْقُوَّةِ الْمَتِينُ. குர்ஆன்ல அல்லாஹ் மனித ஜின்களை படைச்ச நோக்கம் என்ன? விளங்கோனும், எனக்கு வழிபடணும் என்றது மட்டும்தான். உலகத்தை சம்பாதிக்கணும், துனியாவின் அடிப்படையில் நேர காலம் கொடுக்கப்படணும், முடிவு செஞ்சத்தை அனுபவிக்கிறதுக்கு அவர்களோட காலம் செலவாகணும் என்றது அல்லாஹ் எதிர்பார்க்கல. அல்லாஹ் சொல்றான், மனித ஜின்கள்ல இருந்து நாங்க புரட்டி எடுத்திருக்கிறோம், என்னத்துக்கு படைச்சிருக்கிறோம், தேர்ந்தெடுத்திருக்கிறோம், என்ன வழங்க, என்ன விளங்க, எனக்காக அவர்கள் நேரம் கொடுக்க. மா உரீது மின்கும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன்.
மனிதனிடத்துல எந்த ஒரு தேவையும் நான் எதிர்பார்க்கல. அல்லாஹ் சொல்றான், மனிதன் எனக்கு ரிஸ்க் தரணும், எந்த தேவையும் பூர்த்தி செய்யணும் என்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. மாறாக மனிதனுக்கு தேவையான மொத்த ஏற்பாடையும் நாங்கத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையில பொறப்பு ஒன்று இருந்தா மௌத்து ஒன்று எப்படி இருக்கிறதோ இதே மாதிரி பொறப்பு ஒன்று இருந்தா ஒவ்வொரு மனிதனுடைய ரிசுக்கும் இருக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஒரு கவலம் இந்த அரசான் உள்ள இந்த வயிற்றை நிறைச்சி கொள்றதுக்கு தான் இன்னைக்கு உலகத்தில் இவ்வளவோ பாடுபடுறோம், இவ்வளோ அலைஞ்சி திரிஞ்சு முயற்சி செய்யறோம். உலகத்தினுடைய அடிப்படையில இவ்வளோ நாங்க பரட்டி உருட்டி எவ்வளவோ பாவங்களை செஞ்சு ஹராத்தை செஞ்சு அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு லோன் எடுத்து வட்டி எடுத்து ஹராத்துல கை வச்சு என்னென்ன துறையில எல்லாம் இன்னைக்கு மக்கள் பாடுபடுறாங்களோ எல்லாத்துடைய நோக்கமும் ஒன்றுதான். என்ன? இந்த அரசான் வயிற்றை அரசு கொள்றேன். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துடைய வாழ்க்கை எப்படி கழிஞ்சு கொண்டிருக்கிறதா, இன்னைக்கு உலகம் எப்படி போய்கொண்டிருக்கிறதா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, எலுமினா பசி வருது, திண்டா தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், சம்பாதிக்கிறோம். இதே அடிப்படையில ஒவ்வொருத்தர உலக வாழ்க்கையும் கழிந்து கொண்டு போகுது. சகோதரர்களே, பெரியார்களே, தவணை முடிஞ்சா மௌத்து வந்துடும். உலகத்தில் எதையுமே சாதிக்காம யாரும் மௌத்தாகிடக்கூடாது. தவணை முடிஞ்சா மௌத்து வந்துடும். எதையும் சாதிக்காம மௌத்தாகிடக்கூடாது. எதையும் அடையல. வெறுமனே முடிவு செஞ்ச ஒரு வீட்டை கட்டினோம், ஒரு காணியை வாங்கி வச்சிருக்கிறோம், ஒரு கடையை விட்டுட்டு போறோம். இதெல்லாம் கெட்டித்தனம் சகோதரர்களே. இதெல்லாம் உலகத்துல சாதனை. இதெல்லாம் செய்து ஆடு மாடும் வீடு கட்டுது, ஆடு மாடும் குடிசை கட்டுது. சகோதரர்களே, பிரியார்களே, ஆடு மாடுகளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, குழந்தை குட்டிகளுக்கு அதனுடைய உஜீவனங்களை வச்சுட்டு போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதனை இதல்ல. சாதனை எது தெரியுமா? நம்முடைய மௌத்து நிம்மதியானதாக மாற வேண்டும். சாதனை நம்முடைய மௌத்து வெற்றிகரமானதாக மாற வேண்டும். சாதனை நம்முடைய மௌத்து கண்ணியமானதாக மாற வேண்டும். நம்முடைய முடிவு எப்படி அமையோடும், நம்முடைய மௌத்து எப்படி அமையோடும், மக்கள் பார்த்து எனக்கும் இப்படி ஒரு மௌத்து வராதா, எனக்கும் இப்படி ஒரு முடிவு அமையாதா, ஜனாதார பிரகாசம், ஜனாதார அழகு, ஜனாதார மக்கள் கலந்து கொள்ற விதம், அந்த ஜனாதார குடும்பத்துடைய கையால, அந்த பிள்ளைகளுடைய கையால இந்த பாக்கியம் பெற்றவர் தவறுக்கு போறாரே, இந்த விமோசனம், இந்த வெற்றி, இந்த நல்ல பேர், இந்த நலவு கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க. நாங்கள் கடந்த ஒரு 3 வருடத்துக்கு முன்னால ஒரு பகுதிக்கு பயானுக்கு போயிருந்தேன். பயான் முடியறதோட அங்க ஒரு ஜனாசா, வயோதிப பெண்மணி இடையில வந்து சொல்லிட்டு போறாங்க, கொஞ்சம் வந்து பார்க்க சொல்லி. பயான் முடிஞ்சதுக்கு பின்னால போறதோட அந்த பெண் அந்த வயோதிப தாயுடைய ரூஹு போயிருச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் அவட 3 ஆம்பளை பிள்ளை அவ இருக்கிறது இன்னொரு வீட்டுல. அதுல ஒவ்வொருத்தருக்கும் அறிவிக்கப்பட்டுச்சு. நான் கேட்டேன், என்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவிச்சீங்களா? சொன்னாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் அறிவிச்சோம், 3 பேருக்கும் அறிவிச்சோம். இதுவரைக்கும் யாரும் வரல. ஒரே ஒரு மகன் வந்தாரு, கபன் புடவை வாங்கி தந்துட்டு போனாரு. சொன்னாரு, மௌத்தாகினா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வாரேன். சோழ பிரியார்களே, அடுத்தது காலையில் அந்த ஜனாதா எடுத்தாங்க. அந்த ஜனாதார கலந்து கொண்டுட்டு போகும்படி அந்த குடும்பம் வேண்டிக் கொண்டாங்க. எனக்கும் இரவாகிட்டு, அதனால காலையிலே ஆரம்பத்துல 10 மணிக்கு ஜனாதா எடுக்கிறேன்னு சொன்னவங்க ஜனாதாவை முற்படுத்தினாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னால ஜனாதாவை எடுத்தாங்க. அந்த ஜனாதார கலந்து கொண்டோம். அந்த சந்தர்ப்பத்துல 3 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. 3 ஆம்பளை பிள்ளை, 3 பேரும் 3 ஊர்ல இருக்கிறாங்க. சகோதர பிரியாங்களே, ஜனாதா தொழுவிக்கப்பட்டது அந்த பள்ளி ஹசரத்துல கையால, ஜனாதாக்கு கபன் செய்யப்பட்டது வேறொருத்தர கையால, ஜனாதா குளிப்பாட்டப்பட்டது வேறொருத்தர கையால. 3 பேரும் ஜனாதாக்கு வந்திருக்கிறாங்க. மௌத்தாகிறதுக்கு பின்னால வந்திருக்கிறாங்க. நான் ஜனாதா பயான்லே சொன்னேன், மக்பரால கபரணியில பயான் செய்யும் பொழுது பயான்லே சொன்னேன், நசீபு கெட்ட பிள்ளைகள், உம்மா வாப்பா பிள்ளைகள் 1க்கு 3 ஆம்பளை பிள்ளை இருந்து உம்மா வாப்பட ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லைண்டா, அதுக்கு தயாராக இல்லைண்டா, அதுக்கு பாக்கியம் கிடைக்க இல்லைண்டா, அதுக்கு தயாரிக்கப்பட இல்லைண்டா, உம்மா வாப்பட ஜனாதாவை குளிப்பாட்ட கபன் செய்த அந்த அதுக்காக உலகத்துல நாங்க ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்க இல்லைண்டா, நசீபு பெற்ற பிள்ளைகள். சகோதர பிரியார்களே, இது மாதிரி எத்தனையோ இடத்துல நடக்குது.
இத மாதிரி எத்தனையோ இடத்துல நடக்குது. எத்தனையோ வாப்பம்மா கபருக்கு போறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பழக்கின வாப்பா, கஷ்டப்பட்டு தொழில் செய்ய பழக்கின வாப்பா, கஷ்டப்பட்டு நிலத்தை வாங்கி கொடுத்த வாப்பா, கஷ்டப்பட்டு ஏக்கர் கணக்கு காணியை வாங்கி கொடுத்த வாப்பா. ஆனா இன்னைக்கு வாப்பா படிக்க வைக்கிறாரு, வாப்பா நோய் வைக்கிறாரு, மகனுக்கு வாரத்துக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேறு ஒரு சிந்தின வாப்பா மௌத்தாக வரைக்கும் பிள்ளைகளுக்கு நேரம் இல்ல. மௌத்தாகிறதுக்கு பின்னால வாப்பட ஜனாசாவை காட்டுறதுக்கு மகன் யூகேலிருந்து வாரார், வாப்பட ஜனாசாவை காட்டுறதுக்கு மகன் துபாயிலிருந்து வாரார். எத்தனையோ இடத்துல நடக்குது. காரணம் வாப்பா ஆபியத்தோடு இருக்கும் பொழுது அவர் மஸ்ஜிதோட தொடர்பாக அல்ல, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தல, ஈமானுக்கு இபாதத்துக்கு நேரம் கொடுக்கல. ஜனாசாவை காட்டுறதுக்கு எத்தனையோ பிள்ளைகள் வெளிநாடுகள் இருந்து வராங்க, வெளி ஊர்கள் இருந்து வராங்க ஜனாசாக்கு மஸ்ஜிதை காட்ட. வேளாண் சோழ பிராவிலே யாருக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது. முடிவு செஞ்சத்தை அடையிறதுக்கு ஒரு நாளும் கபர மண்ணாக்கிடக்கூடாது. முடிவு செஞ்சத்தை அடையிறதுக்கு ஒரு நாளும் சகராத்திர தோற்றிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 60 வருட ஆயுள கொடுத்து, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 60 வருட வாழ்நாள கொடுத்து, யாரே அந்த 60 வருடத்துக்குள்ள அல்லாஹ்வை அடையலையோ, ஆகிரத்தை செழிப்பாக்கலையோ, கபரில நிம்மதியா வாழ்றதுக்கு ஏற்பாடு செய்யலையோ, அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அவர் காட்டக்கூடிய எந்த ஒரு காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருமதி ஷரீஃப்ல சஹீஹான ஹதீஸ் வருது, அவர் காட்டக்கூடிய எந்த ஒரு காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே, பெரியவர்களே, நான் சுருக்கமாக இதை சொல்ல வரேன்னா, முடிவு செஞ்சதுக்கு நேரம் கொடுக்கிறோம். ஒரு நாளைக்கு 12 மணிக்கு நேரம் கொடுக்கிறோம். இந்த வயிற்றை நிறக்க, இந்த உடம்பை கொஞ்சம் சமூக வாகனத்துல கொண்டு போக, நிம்மதியா சந்தோஷமா ஒரு வீட்டுல குடிசையாவது இருக்க 12 மணிக்கு கொடுக்கிறோம். திடீரென்று கண்ணை பொத்தினா ஒரு நாள் 50,000 வருடத்துக்கு சமனான மண்ணுக்கு கீழால போறோமே. நான் என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன், என் மனைவி என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கிறார். பிள்ளைகளுக்கு ஊடு கொடுக்கணும் என்று பாடுபடுறோம். பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு காணியை வாங்கி வைக்கணும் என்று பாடுபடுறோம். வெச்ச வீட்டை வெச்ச காணிய கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அதை ஒரு வீடாக மாற்றி கொடுக்கணும் என்று பாடுபடுறோம். சகோதர பிள்ளைகளே, நாளைக்கு இதே குடும்பம், இதே மனைவி, இதே பிள்ளைகள் திடீரென்று மௌத்து வந்துட்டா எனக்காக ஒரு யாசின் ஓதுறதுக்கு, எனக்காக ஒருத்தர் கண்ணீர் வடிக்கிறதுக்கு, எனக்காக அல்லாஹ்ட்ட கையை தூக்கி நான் துஆ செய்யறதுக்கு என் பிள்ளைகளுக்கு எந்த அளவு தீன கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த அளவு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த அளவு அல்லாஹ்வுடைய கட்டளையை கொடுத்திருக்கிறேன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, வாழ்க்கையில ரிஸ்க்கும் மௌத்தும் எப்பயுமே போட்டி கொண்டே இருக்கு. வாழ்க்கையில ரிஸ்க்கு இது நல்ல மௌத்து வாரத்துக்கும் மௌத்துடைய நேரத்துல தோக்கிறதுக்கும் பிரதானமான ஒன்று. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த ஹெட்டிங் எடுத்தேன், இந்த தலையங்கத்தை எடுத்தேன். இது எல்லோருக்கும் தேவையானது. இது கிராமப்புறத்துக்கும் தேவை, இது நாட்டுப்புறத்துக்கும் தேவை, இது பணக்காரர்களுக்கும் தேவை, இது வயோதிபர்களுக்கும் தேவை, இது படித்தவர்களுக்கும் தேவை, இது ஏழைகளுக்கும் தேவை. மௌத்துடைய நாள் பெருநாளாக மாறும் சகோதரர்களே. அதுல வசதி வாய்ப்புள்ளவர்கள மௌத்து தான் சிறப்பா அமையும் என்ற கருத்து கிடையவே கிடையாது. உலகத்துல செழிப்பா வாழ்ந்தவருடைய மௌத்துடைய நாள் செழிப்பா இருக்கும். உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்தவருடைய மௌத்துடைய நாள் கஷ்டமாக இருக்கும். யாண்ட வீடு சின்னதோ அவங்கள கவரும் சின்னதாக இருக்கும். யாண்ட வீடு மாடி வீடோ அவங்கள கவரும் கண்ணு கெட்ட தூரம் விசாலமா இருக்கும். இப்படி ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது. ஒரு நாளும் இந்த மண்ணோட மண்ணாக கூடிய இந்த துணியார நிலைமையை வச்சு அல்லாஹ் ஆகிரத்து ஒரு நாளும் முடிவு செய்ய மாட்டான், ஒரு நாளும் கபரை முடிவு செய்ய மாட்டான், ஒரு நாளும் மௌத்த சகராத்த முடிவு செய்ய மாட்டான். அதனால வேளாண் சோதனைகளே, நாங்க சாப்பிடுற சாப்பாடு இருக்குது, நாங்க அடையிற ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கும் மௌத்தும் வாழ்க்கையில போட்டி போட்டு கொண்டிருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது, இது ரெண்டும் போட்டி போடுது. எந்த அளவுக்கு போட்டி போடுதுன்னா, எது முந்துமெண்டா ரிஸ்க்கு தான் முந்தும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மௌத்தும் ரிஸ்க்கும் போட்டி போட்டா ரிஸ்க்கு தான் முந்தும். சோழ பிரியாசே, ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்யறாலும் ஹதீஸ்ல வருது, ஒன்றே அவருடைய ரிஸ்க் அவரை கூட்டிக் கொண்டு போகுது, அல்லது அவருடைய மௌத் அவரை கூட்டிக் கொண்டு போகுது. கல்யாணத்துக்கு போறோம், என்னத்துக்கு போறோம்? அங்க சமைச்சிருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு வாரத்துக்கு போறோம். ஆனா போன இடத்துல எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க. ரிஸ்க் எங்க முடியுதோ அங்க அவருக்கு மௌத்து வரும். பிரியாணியாக போறோம், விருந்தாளியாக போறோம், 3 நாள் வீட்டுல தங்குறதுக்கு போறோம், போன இடத்துல திடீரென்று மௌத்து. ஜனாதா கொண்டு வராங்க. சொல்ல பிரியாணி கடந்த ரமதான கிட்ட நினைக்கிறேன்
சந்தோஷமா குடும்பத்தோட போன ஒரு மனிதர், ஒரு வயோதிப பெண்மணி, அவ அங்க போயிட்டு அவட மகள வீட்டுல 2 நாள் இருந்து குடும்பத்தோட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து வாரத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிக்கொண்டு வேன்ல ஏற கொள்ள கொஞ்சம் நெஞ்சு மாற்றமாறு வந்துச்சு. அப்படியே ஹாஸ்பிட்டல் போகும்னு சொல்லி டாக்டர் கிட்ட மருந்து எடுத்துக்கொண்டு ஊருக்கு போகும்னு வந்தாங்க. டவுனுக்கு வாரத்துக்குள்ள அந்த தாய் மௌத்தாகிட்டா. ஜனாசாவை வேன்ல எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாம ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. குடும்பத்தோட போயிட்டு 3 நாள் இருந்து சந்தோஷமா தின்னு குடிச்சு ஊருக்கு வாரத்துக்கு வேன்ல இருந்த பொம்புல டவுனுக்கு வாரத்துக்கு முன்னால மௌத்தாகிட்டா. ஜனாசாவை கொண்டு வந்தாங்க. ரிசுக்கு முடிஞ்சா சகோதரத்திலே அடுத்த வினாடி ரிசுக்கு முடிஞ்சா ரம்ஜான் நதியில பதுக்கினாலும் இறங்காது. ஏன் ரிசுக்கு முடிஞ்சு? அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரிசுக்கு நிம்மதியானதாக அமையணும், அது ஹலாலானதாக அமையணும். அந்த ரிசுக்கல்ல எங்க வச்சிருக்கிறான்? எங்கட கடையில அல்ல, எங்கட தொழில அல்ல, எங்கட விவசாய நிலத்துல அல்ல, எங்கட பஜார்ல அல்ல. அல்ல எங்கட ரிசுக்க எங்க வச்சிருக்கிறான்? குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், வானத்துல வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தர முடிவு செஞ்ச ரிசுக்கும் வானத்துல வச்சிருக்கிறோம். சகோதர பிரியார்களே, வானத்தில் உள்ள நிலைமைகள் தான் பூமியில நடக்குது. அதனால முடிவு செஞ்ச ரிசுக்கு கண்ணியமான கிடைக்கணுமா? முடிவு செஞ்ச ரிசுக்கு நிம்மதியாக கிடைக்கணுமா? முடிவு செஞ்ச ரிசுக்கு அது நல்ல மௌத்தை கொண்டு வந்து தரணுமா? வானம் பூமியில ஆட்சி யார கையில இருக்குதோ அந்த அல்லாஹ்வோட தொடர்பாகணும். வானத்துடைய சாமி யார் கேட்குதோ அவனோட தொடர்பு கொள்ளணும். வானத்துடைய கண்ட்ரோல் யார் கேட்குதோ, வானத்திலிருந்து நிலைமைகளை யார் அமைச்சு கொண்டிருக்கிறானோ அந்த ரப்போட தொடர்பாகணும். சகோதர பிரியார்களே, கடைக்கு கொடுக்கிற நேரத்தை கூட்டி சரி வராது. பஜாருக்கு கொடுக்கிற நேரத்தை கூட்டி பஞ்சம் போகாது. பஜாருக்கு கொடுக்கிற நேரம் 5 மணியாவை காட்டி நீக்கிற நான் கொஞ்சம் 8 மணியாவை காட்டி நீந்துட்டு வந்தா இப்ப கொஞ்சம் நாட்டு நிலைமைக்கு கொஞ்சம் நெருக்கடி போகும். ஒரு நாளும் நடக்கவே நடக்காது. 6 மணியாவை காட்டி திறக்கிற கடைய கொஞ்சம் 2 அவர் கூட 8 மணியாவை காட்டி திறந்து வச்சிருந்தா எங்கட பார்வையில அது வெற்றியை போல விளங்கும், எங்கட பார்வையில வளர்ச்சியை போல விளங்கும். சகோதர பிரியார்களே, பூமியில முயற்சி செய்யறதுனால ஒரு நாளும் நிலைமைகள் சீராகாது. நிலைமைகள் சீராகணுமா? ரிசுக்க நிம்மதியை அடையணுமா? நிம்மதியான மௌத்தை தரக்கூடிய சாப்பாடு சாப்பிடணுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானத்திலே ஆட்சி யாத்திரிக்குதோ அந்த ரப்போட தொடர்பாகணும். வானம் பூமியில ஆட்சி யாத்திரிக்குதோ, வானம் பூமியில கொண்டோர் யாத்திரிக்குதோ அந்த ரப்போட எங்களை கவனங்களை திருப்பணும். அந்த ரப்போட முனாஜாத் செய்யணும். அந்த ரப்பு காட்டி தந்த வழியில மேலான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த புத்திமதியின் பிரகாரம் உலகத்தினுடைய வாழ்க்கை அமையணும். எனவே அந்த அடிப்படையில் சகோதர பிரியாங்களே, ஒவ்வொரு மனிதண்ட முடிவு செஞ்ச ரிசுக்கையும் நிம்மதியாக கண்ணியமாக அடைகிறதுக்கு வானத்தில் உள்ள ரிசுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சத்தியம் செஞ்சு சொல்லிட்டான். ரிசுக்கு வானத்திலேயே உனக்கு தருவோம். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ரப்போட தொடர்புகளை சீராக்கணும். அதனுடைய மகனே, என்ன ஞாபகப்படுத்துகிறேன். எனக்காக ஒரு பொறுப்பு இடத்துல இருக்குது. உனக்கு அலைய குறைவச்சு எங்க பருவத்துக்கு மாறு செஞ்சா கூடி நான் உனக்கு தார ரிசுக்கு உனக்கு தார ரிசுக்கு மாறு செய்ய மாட்டேன். ஏன்? அதை ஒவ்வொருத்தர விடயத்திலையும் அல்லாஹ் அடுத்த ஒரு மாபெரும் பொறுப்பு. எனவே மேலான சகோதர பிரியாங்களே, நண்பர்களே, எனவே அந்த அடிப்படையில அந்த ரிசுக்க அடையிற விதம் நல்லதாக இருந்தா மௌத்து நல்லதாக வரும். அந்த ரிசுக்க அடையிற விதம் கெட்டதாக இருந்தா, அந்த ரிசுக்க அடையிற விதம் அல்லாஹ்க்கு மாற்றமானதாக இருந்தா, அந்த ரிசுக்க அடையிறதுக்கு முயற்சி செய்யற விதம் அல்லாஹ் வானவன் தடுத்த விதமாக இருந்தா அல்லாஹ் பாதுகாப்போடும். மௌத்துடைய நாள் தோக்கும். ரிசுக்கு முடிகிற நாள் மௌத்துடைய நாள். அந்த மௌத்துடைய நாள் கஷ்டமானதாக மாறும். அந்த மௌத்துடைய நாள் கவலையானதாக கைசேதமானதாக மாறும். அதனால வேளாண் சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் ரிசுக்கு அடையிறதுக்கு வானத்தில் இந்த அல்லாஹ் முடிவு செஞ்ச ரிசுக்கு அடையிறதுக்கு 8 வழிகள் இருக்குது. யாரும் யோசிக்கவான 8 வழிகளுங்கா இன்னைக்கு எத்தனை மணிக்கு பொத்துவ முடிய போகுது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானத்தில் இந்த ரிசுக்கு அடையிறதுக்கு 8 வழிகள் இருக்குது. எல்லோரும் இந்த 8 விடயத்திலே தான் முயற்சி செய்யணும். இது பணத்தால செய்யற முயற்சி அல்ல, இது படிப்பால செய்யற முயற்சி அல்ல, இது ஆள் பலத்தால செய்யற முயற்சி அல்ல, இது அரசியலால செய்யற முயற்சி அல்ல. இது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய வேண்டிய முயற்சி. இது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தோட சேர்ந்து செய்ய வேண்டிய முயற்சி. ஒவ்வொருத்தர ஹலாலான ரிசுக்கையும் கண்ணியமாக அடைந்து கொள்வதற்கு 9 வழிகளை 8 வழிகள் எல்லாம் வச்சிருக்கிறார். அந்த 8 வழியிலையும் முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் நிம்மதியாக ரிசுக்கு தருவார். அல்லாஹ் இந்த 8 வழியிலையும் தாராளமாக வாக்களிச்சிருக்கிறார். மேலான சகோதரர்,
அதுல முதலாவது வழி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஈமானும் தக்வாவும். இது ரெண்டும் வேறு அல்ல. யாரும் இது ரெண்டையும் பிரிச்சிடக்கூடாது. ஈமானும் தக்வாவும். குர்ஆன்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வாக்கு தாரான், யாரிடத்துல ஈமானும் தக்வாவும் வந்துட்டோ, வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆன் ஆமனூ வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்து. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு வாக்கு தாரான், யாரிடத்துல இந்த கிராமத்துல இந்த ஏரியால இந்த மக்களுக்கிட்ட ஈமானும் தக்வாவும் வந்துட்டோ அல்லாஹ் வாக்களிக்கிறான், அந்த மக்களுக்கு நாங்க அந்த கிராமத்துக்கு நாங்க வான பூமியுடைய பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுப்போம். சகோதர பிரான்களே, இதுல 100% யாரு ஓஎல் ரிசல்ட் நல்லதாக எடுத்திருக்கிறாங்களோ, 9A எடுத்திருக்கிறாங்களோ, இந்த கிராமத்துக்கு நாங்க வானம் பூமியில பரக்கத்தை திறந்து கொடுப்போம். குர்ஆன் எங்கேயும் காட்ட மாட்டோம். எந்த ஏரியால அதிகமானவர்கள் டாக்டர்மாரோ, எந்த ஏரியால அதிகமானவர்கள் சொந்த வாகனம் பாவிக்கக்கூடியவங்களோ, அந்த எந்த ஏரியால அதிகமான வீடுகள் சொந்த வீடுகளோ, மாடி வீடுகளோ, கூலி வீடுகள் குறைவோ, இந்த மக்களுக்கு நாங்க வானம் பூமியில பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுப்போம். எங்கேயுமே காட்ட மாட்டோம். சகோதர பிரியார்களே, இதெல்லாம் முன்னேற்றத்துக்குரிய வழிகள் அல்ல. எங்களோட பார்வையில முன்னேற்றத்துக்குரிய வழியை போல விளங்குது. அல்லாஹ் பாதுகாக்க. பிள்ளைகளுக்கு தொழில கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு துனியாவை கொடுக்கணும். நான் செய்யற தொழில பிள்ளைகளை காட்டி கொடுத்துட்டு போகணும் என்ற பேர்ல எத்தனையோ வாப்பா ஹராமா வட்டியில பினான்ஸ்ல லோன்ல வாகனங்கள் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு சைன் பண்ணிட்டு மௌத்தாகிட்டார். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்க. அந்த வாகனங்கள் எரியஸ் வாப்பா கபூர்ல இருக்கிறாரு. அங்க வட்டி புள்ள அது வாப்பட கபருக்கு நெருப்பாக போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ வாப்பட கபருக்கு போய் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே பெரியார்களே, அதனால நான் சொன்னேன், கெட்டித்தனம் துனியாவை கொடுத்துட்டு போறதல்ல. கெட்டித்தனம் அல்லாஹ்ட்ட துனியாவை அடையறதுக்குரிய வழிகளை காட்டி கொடுத்துட்டு போறேன். நான் சொன்னது 8 விடயம். இந்த 8 விடயத்தை காட்டி கொடுத்துட்டு போற வாப்பட உலகத்துல புத்திசாலி, அவர்தான் உலகத்துல பாக்கியசாலி. அன்பான சகோதரர்களே, முதலாவது ஈமானும் தக்வா. ஈமான் என்ன? அல்லாஹ் மீது பரிபூர்ணமான தவக்குல், அல்லாஹ் மீது பரிபூர்ணமான நம்பிக்கை. ஈமான் அல்லாஹ் தருவான், அல்லாஹ் செய்றான், அல்லாஹ்ட வெளிச்சம். வானத்தில ரிஸ்கிக்குது, முடிவு செஞ்ச ரிஸ்க் வானத்தில் இருக்குது. அதை நான் நம்புறது. நனவும் கெடுதியும் அல்லாஹ் கொண்டுதான் நடக்குது. என்ற பணத்தால் என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கலாம், என்ற பணத்தால் என் பிசினஸ் பெருக்கலாம். நான் வட்டியில லோன்ல பாவத்துல கை வைக்கிறதால என் பிசினஸ் தலதூக்க வைக்கலாம். நனவும் கெடுதியும் அல்லாஹ் உண்டாக்குதான். அதனால் அல்லாஹ்வோட தொடர்புபடுத்துறதுல மட்டும்தான் என் வாழ்க்கையில வெற்றி இருக்குது. இதை நம்பி வாழ்றது ஈமான். தக்குவாண்டா என்ன? அல்லாஹ் வானவிடத்தை விட்டது, அல்லாஹ் வானவிடத்தை விட்டது. தொழில் கையில, ஆனா பணம் இல்ல. அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுதான் அந்த தொழில் ஆரம்பிக்கணுமா? அந்த தொழில் வான. இதுக்கு பேர் தக்குவா. ஒருத்தர் பணம் தாராரு, ஆனா அவருடைய சம்பாத்தியம் பில, அவருடைய வருமானம் பில. ஆனா அவரு சொல்றாரு, இந்த காலத்துல அதெல்லாம் கணக்கெடுக்கலப்பா, என்ன செய்ய, அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் சமாளிக்கணும், அதெல்லாம் பார்த்தா தொழில் செய்யலாம். இப்படி செஞ்சானியா? இதெல்லாம் பார்க்காம தான் நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன். நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ முன்னுக்கு வர மாட்டாய். அவர் தலைய கழுவுறாரு. ஆனா இவர் உள்ள சொல்றது, இல்ல இப்படி முன்னுக்கு வந்து என் குடும்பத்துக்கு தின்ன கொடுக்கணும் அவசியம் இல்ல, இப்படி முன்னுக்கு வந்து நான் ஒரு வீடு கட்டி வாழணும் அவசியம் இல்ல. அதனால வருமானம் பிழையா? வானம் தக்குவா. அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறான்? எனக்கு செருப்பு தைக்கத்தான் தெரியுமா? அது எனக்கு ஹலாலா தெரியுமா? என் பிள்ளைகள் ஹலாலா சாப்பிடுவோம், என் பிள்ளைகள் ஹலாலா சாப்பிடுவோம். நாளைக்கு என் ஜனாசாவை வச்சு என் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீர் என் கபரில் உள்ள நெருப்பு அணைத்தோடும். அதனால எனக்கு செருப்பு தான் தைக்க தெரியுமா? அதை நான் ஹலாலா செஞ்சுட்டு போறேன். இதுக்கு பேர் தக்குவா. அல்லாஹ் சொல்றான், இது ரெண்டும் யாருடைய வாழ்க்கையில வந்துட்டோ, லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்து. அல்லாஹ் செழிப்பாக வாழ வைப்பான். அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க செல்வம் தேவையில்லை. அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க பணம் தேவையில்லை. அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க சொந்த ஊர் தேவையில்லை. அல்லாஹ் செழிப்பா வாழ வைக்க வாழ்வாதாரம் தேவையில்லை. ஏக்கர் கணக்கு காணி தேவையில்லை. அல்லாஹ் சொல்ற, நாங்க வாழ வைப்போம். வான பூமியில இருந்து வாழ வைப்போம். வான பூமியில இருந்து பரக்கத்துடைய வாசலை திறந்து கொடுப்போம். அல்லாஹ் வாழ வைப்பான என்ன கருத்து? படுத்தா தூக்கம் போகும், கண்ணை திறந்தா கல்வுக்கு நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு உம்மத்துக்கு எடுபட்டு போனது இது ரெண்டும் தான். இன்னைக்கு மிகப்பெரிய வசதி வாய்ந்த வல்லரசு நாடுகளையும் இந்த ரெண்டும் எடுபட்டு போயிட்டு அதனால தற்கொலைக்கு முயற்சி செய்யறாங்க.
இந்த ரெண்டு மெலிவற்றது. கண்ணை பொத்தினா தூக்கம் வருது இல்ல, கண்ணை திறந்தா கல்வுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்ல. பெரும் பெரும் வல்லரசு நாடுகள் தூக்குக்கு முயற்சி செய்யறாங்க இந்த ரெண்டும் இல்லாதத்தினால. அல்லாஹ் வாழ வைப்போம் என்ன கருத்து? படுத்தா தூக்கமோ, கண்ணை திறந்தா கல்வுக்கு நிம்மதி கிடைக்கும். இதுக்கு பணம் தேவையில்லை, இதுக்கு அதிகாரம் தேவையில்லை, இதுக்கு ஆட்சி தேவையில்லை, இதுக்கு ஆள் பலம் தேவையில்லை, இதுக்கு படிப்பு தேவையில்லை, இதுக்கு ஓரளவு ஒரு ரிசல்ட் தேவையில்லை. என்ன வேணும்? وَلَوْ أَنَّا أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا. ஈமானும் தக்வாவும் வேணும். எனக்கும் ஈமானும் தக்வாவும் வரணும், என் மனைவிக்கு ஈமானும் தக்வாவும் வரணும், நான் வளர்க்கக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கு ஈமானும் தக்வாவும் வரணும். அல்லாஹ் சொன்னார், வானம் பூமியிலே வாழ வைத்தேன். இரண்டாவது கருத்து வேளாண் சகோதரர்களே, தவக்குள் வரணும், அல்லாஹுடைய நம்பிக்கை வரணும். அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் சொன்ன வழியில முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் தாரேன்னு வாக்களிச்சிருக்கிறார். தவக்குள் தவக்குள் அல்லாஹ்வுடைய வழியில முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் தாரேன்னு வாக்களிச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய வழியில முயற்சி செய்யும் பொழுது கவலைகளை நீக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறார். நீங்க நினைக்காத புறத்திலே உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம் அல்லாஹ் வாக்களிக்கிறார். இந்த தவக்குள் வருவோம். ஈமான்தாரிய பண்பு தானா? அவன் எல்லா காரியங்களையும் அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுப்பான். அல்லாஹ் நான் உனக்கிட்ட பொறுப்பு தாரேன். எனக்கு பாவம் வானம், எனக்கு லோன் வானம், எனக்கு ஹராம் வானம், எனக்கு வட்டி வானம், எனக்கு மோசடி வானம், மற்றவரை ஏமாற்றி சம்பாதிக்கிற புத்தி எனக்கு வானம். நான் உன்னிடத்துல என் கஷ்டத்தை பொறுப்பு தாரேன். நான் உனக்கிட்ட இந்த நிலைமையை பொறுப்பு தாரேன். நான் உனக்கிட்ட இந்த ஹாலாத்தை சொல்றேன். எனக்கு நீ நல்லதத்தான் தவக்குள் வைப்பார். இதுக்கு உதாரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி. ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க, யார் அல்லாஹ் மீது எப்படி தவக்குல் வைக்கணுமோ, அல்லாஹ்வை எவ்வாறு நம்பணுமோ அவ்வாறு யாரு நம்புவாரோ, சகோதர பிரியார்களே, வரஸககும் கமா யர்ஸுகுத் ஸைர் சொன்னாங்க, பறவைக்கு உணவளிக்கிறத போல் அல்லாஹ் உணவளிப்பான். பறவைக்கு உணவளிக்கிறத போல் அல்லாஹ் உணவளிப்பான். சுப்ஹானல்லாஹ். பறவைக்கு எங்கேயாவது ஃபேக்டரி இருக்குதா? பறவை புட்சிட்டிக்கு போன வரலாறு இருக்குதா? எங்க வீட்டுல வளர்க்கிற புறாவா எங்களுக்கு புட்சிட்டி வேடி சாமான் வாங்கி கொண்டு வந்து தரீங்க. எங்க வீட்டுல வளர்க்கிற கிளியும் குருவியுமா காலையில பஜாருக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு மரக்கறி ரிசீவ் பண்ணுது. அன்பான சகோதர பிரான்களே, எங்கால வருகிறது? அது காலையில வெறும் பௌத்தோட போது மாலையில பௌரி நிறைஞ்சு கொண்டு வருகிறது. எங்கேயாவது இது 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 குருவி மாக்கள், இது கிளி மாக்கள், இது எலி மாக்கள் யாருக்காவது பஜார காட்டியிருமா? சகோதரர்களே, மனிதனுக்கு தான் மார்க்கெட், மனிதனுக்கு தான் ஷோப், மனிதனுக்கு தான் புட்சிட்டி, மனிதனுக்கு தான் ஸ்பேர் பார்ட், எல்லாம் மனிதனுக்கு. ஆனா உலகத்தில் அதுக்கு எதுவும் இல்லை, அதுக்கு நோயும் இல்ல, அதுக்கு ஹாஸ்பிட்டலும் இல்ல, அதுக்கு மருந்தும் இல்ல, அதுக்கு பாமசியும் இல்ல. வாழுது அதன் முடிஞ்சா செத்து போகுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னார், இது எப்படி ஒரு கவலையும் இல்லாம ரிஸ்க் கிடைக்குதோ, எப்படி கவலை இல்லாம ரிஸ்க் கிடைக்குதோ, இதை போல அல்லாஹ் சொல்றான். சொன்னாங்க, அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த பறவைகளுக்கு ரிஸ்க் கிடைக்கிறத போல அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பாங்க. எனவே தவக்குள் வைக்கணும். பாவத்தை விட்டுட்டு நஜீஸில கைய வச்சுட்டு தவக்குள் வைக்கிறல்ல, ஹராத்துல கைய வச்சுட்டு தவக்குள் வைக்கிறல்ல, பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிற நகையை கட்ட கொண்டு பேங்க்ல வச்சுட்டு பக்கராவதி அதெல்லாம் வழக்கல், அதெல்லாம் தவக்குள். வேறான சொல்லு, எனக்கு இருக்கிறத கொண்டு எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு அதுல நலவை கேட்கிறது, இதுக்கு பேர் தான் தவக்குள். எனவே ரிஸ்க் அடையிறதுக்கு நல்ல மௌத்து வாரத்துக்கு இரண்டாவது வழி அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறது. அல்லாஹ் ரிஸ்க் தருவார், அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தருவார். மூணாவது வழி சகோதரர்களே, உள்ளத்தில் எழுதிக் கொள்ளுவோம். மூணாவது வழி தக்வா, தவக்குல். ரிஸ்க் அடையிறதுக்கு மூணாவது வழி இஸ்திக்பார். ஒவ்வொருத்தரும் இஸ்திக்பார் செய்வோம். இஸ்திக்பாருடைய காலம் சகோதரர்களே, ஏன்னா ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, ஒரு மனிதனை முடிவு செஞ்ச ரிஸ்க்கும் தாமதமாகிறது ஆதமுடைய மகனுடைய பாவத்தால் என்று சொன்னாங்க. எங்களுக்கு முடிவு செஞ்சத்தையும் தாமதமாக்கும் எங்களோட பாவம். இன்னைக்கு எங்களோட பாவத்தை மறந்துப்போம். அன்பான சகோதரர்களே, நான் அடிக்கடி பயான்களை சொல்லக்கூடிய விடயம் தான். நீங்க பேஸ்புக்ல யூடியூப்ல மொபைல்ல கேட்டிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க செஞ்ச பாவத்தை நாங்க மறந்துடுவோம், ஆனா பாவம் ஒரு நாள் எங்களை மறக்காது. பாவம் ஒரு நாள் எங்களை மறக்காது. நேற்று செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கு சோதனை வராது. துபாயில கட்டார்ல செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கு நாட்டுல குடிபட்டிருக்கிறோம். சவுதியில செஞ்ச பாவத்துக்கு இன்றைக்கு நாட்டுல குடிபட்டிருக்கிறோம். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்யல, இன்னைக்கு புள்ள குட்டியோட குடிபட்டிருக்கிறோம். அதனால வேற சொல்ல, பாவத்தை நாங்க மறந்துட்டோம், பாவத்தை நாங்க ஒத்துக்கொள்ள தயாரில்லை.
இல்ல, ஆனா பாவம் ஒரு நாள் எங்களை மறக்காது. அதனால வேளாண் சகோதரர்களே, வாழ்க்கையில பாவம் இருக்குது, அல்லாஹ்க்கு மாறு செய்து இருக்குது. இது ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்கும், இது ரிஸ்க்ல புறப்பாட்டு உண்டாக்கும். என்னென்ன பாவம் என்று விரிவா பேசுறதுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கட்ட கட்டமா சொல்லி சொல்லி பேசலாம். அந்நிய பெண்களுக்கு எங்கட பணம் செலவழிதா, நிச்சயமாக அது ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்கும். ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் செலவழிதா, நிச்சயமாக அது ரிஸ்க்ல நெருக்கடியை உண்டாக்கும். ஹலாலான குழந்தைகள் சாப்பிடுற உணவு அது பறிச்செடுக்கும். ஹலாலான மனைவி சாப்பிடுற உணவு அது பறிச்செடுக்கும். அன்பான சொல்லை பிரியார்களே, இதை போல பாவத்துக்கு செலவழிதா, சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு மதுபானத்துக்கு செலவழிதா, சம்பாதிக்கிற ஒரு பங்கு தேட்டருக்கு செலவழிதா. அல்லாஹ் பாதுகாக்க. இதே வருமானத்துக்கு நான் போடுற தடை, இதே வருமானத்துடைய வரக்கத்துக்கு நான் வைக்கிற முற்றுப்புள்ளி. அதனால் அன்பான சகோதரர்களே, பிள்ளைகளை கொடுக்கிறது நல்லதை கொடுக்கணும், மனைவி மக்களுக்கு கொடுக்கிறது நல்லதை கொடுக்கணும். அதனால மூணாவது வழி இஸ்திக்பார். எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சிருப்போம், பாவம் செஞ்சிருப்போம். பாவம் செஞ்சவன் மட்டும்தான் இஸ்திக்பார் செய்யணும் என்று கட்டாயம் இல்லை. பாவம் செஞ்சவன் மட்டும்தான் இஸ்திக்பார் என்று கட்டாயம் இல்லை. இஸ்திக்பாரை கொண்டு அல்லாஹ் பெரும் பெரும் சோதனைகள் இது வெளியில கொண்டிருக்கிறான். இஸ்திக்பாரை கொண்டு அல்லாஹ் எவ்வளவு கொரோனா காலங்கள் எல்லாம் ரிசித்து கொடுத்தான். ஷாப் மூடி இருந்துச்சு, கடை மூடி இருந்துச்சு, மாச கணக்கு வியாபார ஸ்தலங்கள் வர்த்தகங்கள் மூடி இருந்துச்சு. அல்லாஹ் மாச கணக்கு சாப்பாடு தந்தானா இல்லையா? எதனால தந்தான்? மேலானவர்களே, முடிவு செஞ்ச ரிஸ்க தந்தால் லேசா தருவார் இஸ்திக்பாரை கொண்டு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்துக்கு சொன்னாங்களே, ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. சொன்னாங்க இஸ்திக்பார் செய்யுங்க, எத்தனை லாபம் என்று பாருங்க. ஒன்று சொன்னாங்க தண்ணி இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்பார். இரண்டாவது சொன்னாங்க அல்லாஹ் உங்களை சொத்து செல்வங்கள்ல பறக்க செய்வார். இஸ்திக்பாரை கொண்டு அல்லாஹ் பொருளாதாரத்தில் பறக்க செய்வார். ரிஸ்கில் அல்லாஹ் அபிவிருத்தியை தருவார். அல்லாஹ் உங்களுக்கு தோட்டம் துறவுகளை தருவார். வயஜஅல் லகும் அன்ஹாரா, ஓடக்கூடிய ஆறுகளை ஊற்று பூமி அல்லாஹ் உங்களுக்கு தருவார். இஸ்திக்பார் செய்யுங்க. அதான் சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல 3 முறை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்திக்பார் செய்யுங்க. ஒன்று அல்லாஹ் கவலையை போக்குவான், இன்னொன்று அல்லாஹ் நெருக்கடியிலிருந்து வெளியில கொண்டுருவான், கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டுருவான், இன்னொன்று அல்லாஹ் நீங்க நினைக்காத புறத்துல வரதகவும் மின் ஹைஸு லா யஹ்தசிப், நீங்க நினைச்சு பார்க்காத விதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பார். எனவே மேலான சொல்ல மூணாவது வழி இஸ்திக்பார், நாலாவது வழி துஆ. நாலாவது வழி துஆ. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறத போல ரிஸ்க் அடையலாம். துஆவுக்கு நேரம் கொடுக்கணும், துஆவுக்கு நேரம் கொடுக்கணும். அந்த துஆ கபூல் ஆகணுமா, ஹலாலான சொத்து உடம்புக்குள்ள போகணும், ஹலாலானது போகணும். மேலான சொல்லு, ஹலாலானது சாப்பிடணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹ் ஒருத்தர் துஆ செய்றாரு, கையை தூக்கி துஆ செய்றாரு, வேறுக்க துஆ செய்றாரு, பரட்ட தலையோட துஆ செய்றாரு. ஆனா வமதஅமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வமல்பஸுஹு ஹராம், அவர் சாப்பிட்டது ஹராம், அவர் குடிச்சது ஹராம், அவர் உடுத்திருக்கிறது ஹராம் கலப்பட்டிருக்குது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவருடைய துஆக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லுவார்? அதனால வேணாம் சொன்ன ஆரம்பத்தில் சொல்லி கொள்வாரே, அல்லாஹ் வானமண்டத்தை விட்டு போட்டு எங்களுக்கு தெரிஞ்சத்தை செஞ்சு போட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்சத்தை செஞ்சுக்கிறேன். நஜீஸ கலந்துட்டு அசிங்கத்துல மாட்டிக்கொண்டு, பாவத்துல கைய வச்சுக்கொண்டு, லோன்ல கைய வச்சுக்கொண்டு, அசிங்கத்துல கைய வச்சுக்கொண்டு அல்லாஹ்ட்ட எவ்வளவு கையை தூக்கி கையை நீட்டி கதறி கண்ணீர் வடித்து செய்வன. பாவத்தை விட்டு போட்டு அல்லாஹ்ட்ட கேட்போம். அன்பான சொல்லே, நாங்க எங்க ரத்தத்துல கலக்கிற ஆக பெரிய நஞ்சுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பிள்ளைகளுக்கு ஹராம் ஹலால் தெரியாம தின்ன குடிக்கிறது, ஹராம் ஹலால் தெரியாம தின்ன குடிக்கிறது எங்க பிள்ளைகளுக்கு செய்யற ஆக பெரிய அநியாயம். உயிரோடு அந்த பிள்ளைகளை அல்லாஹ்வோட தொடர்பை விட்டு தூரமாக்குற, உயிரோடு அவர்கள் வாழ்றதுல பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குற ஆக பெரிய ஒரு பயங்கரமான செயல். நாங்க ஹராம் ஹலால் தெரியாம தின்ன குடிக்கிறது. எங்களோட சம்பாத்தியத்தை ஹராம் கலப்பட்டு, எங்களுக்கு தெரியாம எங்களோட சம்பாத்தியத்துல மோசடி கலப்பட்டு. அதனால சோதனை தெரியாமலே ஒவ்வொரு வாக்கவும் இதை கவனம் செலுத்தணும். எவ்வளவுதான் உம்மா பிள்ளைய தனக்கு மேலாக தீன கொடுத்து வளர்த்தாலும் வாப்ப கொண்டு வந்து கொடுத்தது ஹராம் என்றா அல்லாஹ் பாதுகாப்போடும், அல்லாஹ் பாதுகாப்போடும். அதுல முடிவு பயங்கரம். அந்த பிள்ளைகளால நல்லது நடக்காது. ஷைத்தான் ரிவாயத்துக்கள்ல வருது, ஷைத்தானே அந்த மக்கள் இபாதத்தை பார்த்து பயப்பட மாட்டான். ஏன் அவனுக்கே தெரியும் இந்த மக்களுக்கு துஆல பிரயோஜனம் இல்லை,
இந்த பிள்ளைகள் இபாதத்துல பிரயோசனம் இல்ல. ஏன்னா இந்த வாப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலையை இந்த வாப்ப செஞ்சிட்டார். அதனால வேறாம் சொல்ல பெரியார்களே, அன்பான பெற்றோர்களே, கொஞ்சம் வைத்தாலும் பரவாயில்ல, ஹலால் விடயத்துல பிள்ளைகளை கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் வைத்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஹலால் விடயத்துல கவனம் செலுத்துங்க. வீட்டுக்கு வாழ மருமகன்ட்ட ஹலாலான சம்பாத்தியம் இருக்கான்னு பாருங்க. மருமகனத்திலே உமா வாக்க பெருமையா சொல்றாங்க, மருமகன் பேங்க்ல வேலை, மருமகன் அந்த கம்ப்யூட்டர் ஷாப்ல வேலை, மருமகன் இந்த சனிக்கோல வேலை. அன்பான சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க பிரியாணி கொடுத்து நரகத்தை கூட்டி வருகிறார். எத்தனையோ உமா பெருமையா சொல்றான், என் மகள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுற ரெஸ்டாரண்ட்ல, என் மகள் ஒவ்வொரு நாளும் சாப்பிட பெரிய பெரிய கபையில கேப்சில கோழி பொரிச்சு சாப்பிடுறான். பிரியாணி தின்னு தின்னு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். அன்பான சொல்லே, வார மருமகன் கருவாட்டி வியாபாரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்த பொம்பளை பிள்ளை அவர் சொர்க்கத்தை கூட்டி கொண்டு போகணும், அவரை நரகத்திலே பாதுகாக்கணும். அதனால ஹலால கொடுங்க, ஹலால கொடுக்க கூடியவரை வீட்டுக்கு கொண்டு வாங்க. இது ஒரு பெரிய ஒரு டாபிக். இது பொதுவான இதெல்லாம் பேசி முடிக்க முடியாது. அதனால வேறான சொல்ல, ஹலால் சம்பாத்தியமாக முக்கியம். இந்த ஹலால் சம்பாத்தியத்தோட துஆ கபூலாகும். துஆ தலைக்கு மேல போகாது, ஹலால் சம்பாத்தியம் இல்லைன்னா ஒரு துளி ரத்தம் கலப்பட்டுட்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். நேராக சொல்ல, அதனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை ஹலால் சம்பாத்தியத்தில் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். ஆள் பார்த்து வேலை, பஜார் பார்த்து வேலை, புதிய மூஞ்சி பார்த்து வேலை, இதெல்லாம் ஒரு நாலு வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராது. தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செஞ்சிட்டோம், நாங்க தௌபா செய்யலாம், ஆனா என்னோட புள்ள குட்டியை கொடுத்தங்க ஒரு நாளும் இல்லாம போகாது. அதனால வேளாண் சொல்ல, ரத்தத்துல சேர்க்கிறது நல்லதாக இருக்கணும். துஆவை கொண்டு அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பார். ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றாரு, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பனா அன்ஸில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. அல்லாஹ் வானத்திலே எனக்கு உணவளி. அது நீண்ட ஒரு சம்பவம், நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு பயணத்துல படைத்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்ட துஆ, அதாவது துஆ செய்யுங்க என்று சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை தூக்கி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் வானத்திலே உதவி செய், எனக்கு வானத்திலே இந்த தட்டை இறக்கிட்ட, மாஇதாண்டா சாப்பாட்டு தட்டு, தட்டை இறக்கிட்டா. கடைசியா சொன்னாங்க, வருதுகுனா வஅன்த கைருர் ராஸிகீன். அல்லாஹ்ட்ட கேட்கிற விதம் துஆவை கொண்டு சாதிக்கலாம் வேறாம் சொல்லே. ஆனா துஆவுக்கு பிரதிபலன் உடனே கிடைக்கணும் எதிர்பார்க்கிறது தவறு. துஆவுக்கு பிரதிபலன் உடனே கிடைக்கணும் எதிர்பார்க்கிறது மடத்தனம். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்கு எவ்வளவு காலம் துஆ செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ், 40 வருஷம் துஆ செஞ்சாங்க. ஒவ்வொரு ஹிதமத்துக்கு பின்னால துஆ செஞ்சாங்க, பல ஊழியங்களுக்கு பின்னால துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் மரியமுக்கு ஹிதமத் செஞ்சுட்டு கடைசியா கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல சாலிஹான புள்ளையை தா, மனமான குழந்தையை தா. அல்லாஹ் கபூல் செஞ்சான். 40, 50, 60, 70 வருடத்துக்கு பின்னால அல்லாஹ் துஆவை கபூல் செஞ்சான். சொல்ல பிள்ளைகளே, அதனால துஆக்கள் கபூல் செய்யப்படும். அந்த துஆக்கள் அடையும் வரைக்கும் நாங்க பொறுமை செய்வோம். எனவே 4வது இடம் துஆ, 5வது சதகா. வேறான சொல்ல, கொடுத்தெடுக்கணும், கொடுத்தெடுக்கணும். சதகாவை கொண்டு அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குவார், சதகாவை கொண்டு அல்லாஹ் கதிரை மாற்றுவார், சதகாவை கொண்டு அல்லாஹ் ரிஸ்க்ல விஸ்தீர்ணத்தை அல்லாஹ் உண்டாக்குவார். சதகாவை கொண்டு அது மனிதன பட்டோரையோட விளையாடக்கூடியது. சதகா அது மனிதன பட்டோரையோட விளையாடக்கூடியது. சதகா மனிதன விதியோட விளையாடக்கூடியது. வேறாம் சொல்லே, லாட்சி நிறையதா சந்தோஷப்படுறோம், கையால போகுதா கவலைப்படுறோம். லாட்சி நிறையதா சந்தோஷப்படுறோம், கையால போகுதா கவலைப்படுறோம். வேறாம் சொல்ல பிரியாம் சதகா அது போறதுல கை இருக்குது, அது வெளியில போறதுல நகை இருக்குது, அதை செஞ்சுட்டு போறதுல வழக்கத்தி இருக்குது. அன்பான சொல்லே, அது கதிரை மாற்றும், அது விதியில கெடுதியை இல்லாமாக்கும். மனுஷவேட காலத்துல எனக்கு எத்தனையோ சம்பவம் ஞாபகம் வருது, நேரம் இடம் கொடுக்காது, அதிகமான நேரம் எடுத்துட்டேன். மனுஷவேட காலத்துல ஒரு புதிய ஜோடி, ஒரு புது மாப்புல, அந்த மாப்புளையோட ரூஹ எடுக்கிறதுக்கு ஹஜ்ரத் மலக்குல் மௌத் பேசி கொண்டிருக்கிறார். கிதாபில் எழுதுறாங்க, புது மாப்புல அவருடைய ரூஹ எடுக்கிறதுக்கு ஹஜ்ரத் மலக்குல் மௌத் போய் கொண்டிருக்கிறாரு. சொல்ல பெரியார்களே, மலக்குல் மௌத்துக்கு முன்னால் ஒரு மிஸ்கீன் போறார், ஒரு யாசகன் நடந்து போறாரு. பகல் நேரம் அவருக்கு பின்னால மலக்குல் மௌத் போறாங்க. அந்த யாசகன் எங்க போறாருன்னா, எந்த வீட்டு மனிதர் மாப்பிளோட ரூஹ ஹஜ்ரத் மலக்குல் மௌத் எடுக்க போறாங்களோ அந்த வீட்டு வாசல்ல போய் நிற்கிறார். அந்த யாசகன் போயிட்டு தட்டுறாரு, வாங்க யாராவது ஏதாவது இருந்தா எனக்கு உணவளிங்க, நான் பசியில வந்திருக்கேன், என்ன கவனிங்க என்ன. அந்த விருந்தாளி போய் அந்த வீட்டு வாசல்ல குரல் கொடுக்கிறாரு. அந்த கணவரும் மனைவியும் ரொட்டி சாப்பிடுறாங்க. விவாயத்தில் எழுதுறாங்க, அந்த கணவன் மனைவி ரொட்டி சாப்பிடுறாங்க. உடனே அந்த கணவன் என்ன செஞ்சாரு, ஒரு துண்டு ரொட்டிய ஒரு பாதியை பிச்சு அதுல கொஞ்சம் கறியில துவைச்சி அந்த மனைவியில கையில கொடுத்தாரு. இதை கொண்டு போய் அந்த மிஸ்கீனுக்கு கொடுத்துட்டு வா.
அந்த மனைவி என்ன செஞ்சா அப்படியே சாப்பிட்டு கொண்டு இருந்த மாதிரி அந்த ரொட்டியை மடிச்சு எடுத்து கொண்டு வந்து அந்த மிஸ்கீன கையில கொடுத்தா. கடும் பசியில, கடும் தாகத்துல, கடும் வெயில்ல வந்த அந்த மிஸ்கீனுக்கு அந்த ரொட்டி துண்ட கரியோட கண்டத்தோட அதுல மனமும் அதுல நிறமும் அவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்திட்டு அவர் அந்த ரொட்டியை கையில வாங்கி கொண்டு கேட்டாரு, மகள் இளம் பெண்ணாக இருக்கிறாய், பார்த்தா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறாய், உனக்கு என்ன தேவை? என்ற துஆ கபூலாகும். நான் ஒரு மிஸ்கீன், என்ற பசியை நீ போக்கியிருக்கிறாய், நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் உன்னுடைய விடயத்துல கபூல் செய்வான், நான் உனக்கு என்ன துஆ செய்யமா என்ன அந்த மிஸ்கீன் கேட்க அந்த பெண்மணி புன்னுருவலோட சொன்னா, நான் நேற்று தான் திருமணம் முடிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில பரக்கத்துக்கு துஆ செய்யுங்க. என்ன சொன்னா, நேற்று திருமணம் முடிச்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில நீடிப்புக்கு துஆ செய்யுங்க. மலத்தில் போய் பார்க்கிறாரு, ரூம் எடுத்துக்கொண்டு போறேன், இவ வாழ்க்கையில நீடிப்புக்கு துஆ செய்ய சொல்றாவே, இந்த கணவன் உயிரை வாங்க நான் வந்திருக்கிறேன். அந்த மிஸ்கீன் உடனே கையை தூக்கி சொன்னாரு, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில இவருடைய கணவன் ஆயுள்ல நீ பரக்கத் செய். கையை தூக்கி சொன்னார், இந்த பெண்ண வாழ்க்கையில இவருடைய கணவன் ஆயுள்ல நீ பரக்கத் செய். சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணி உள்ளுக்க போயிட்டா, யாசகன் ரொட்டி துண்டு எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. அதற்கு மலத்தில் போய் பட்டோடைய விரிச்சு பார்க்கிறாரு, அந்த வாலிபருடைய பேரை காணல. பட்டோடைய விரிச்சு பார்க்கிறார், வாலிபருடைய பேரை காணல. அன்பான சகோதரர்களே, பிள்ளைகளுக்காக சதகா செய்யுங்க, அது வரக்கூடிய நோய்கள் இது பாதுகாக்கும். பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற சொத்து உங்களோட கடையில பங்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற சொத்து உங்களோட காணில ஏக்கர்ல வயல்ல பங்கு கொடுக்கிறது அல்ல. நீங்க செய்யற ஆகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? பிள்ளைகள பேர்ல சதகா செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்க அவங்களை பாதுகாத்துட்டு போற ஒவ்வொரு வாக்கும் செய்யற ஆகப்பெரிய சாதனை இதுதான், வெற்றிகரமான வாக்கு இதுதான். எனவே அன்பான பெற்றோர்களே, சதகா அது கதிரில விளையாடும். கிட்டத்தட்ட 16 வருடத்துக்கு பின்னால தான் அந்த வாலிபர் மௌத்தானார். அன்பான பெற்றோர்களே, எனவே சதகா கொடுத்தெடுக்கிறதுல அல்லாஹ் பெரிய அபிவிருத்தியை தருவான். எனவே ஈமானோட தக்வாவோட பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ் தருவான் தவக்குள் வச்சுக்கொண்டு இஸ்திக்பார் செஞ்சுட்டு சதகா செஞ்சுட்டு 6வது வழி கடையை திறக்கிறது. 6வது வழி நாங்க செய்யற வியாபாரம், நாங்க செய்யற தொழில், எங்க வியாபார ஸ்தலம். அல்லாஹ் குர்ஆன்ல இதையும் செய்யுங்கன்னு சொல்றான். ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வபதகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மா தொழுதீங்களா? தொழுக முடிந்தா போயிட்டு அல்லாஹ் உனக்கு அளந்த பதில தேடினோட பஜார்ல உன சொப்புல அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறான். வியாபாரம். ஆனா 6வது வழி, இதுக்கு முன்னால் 5 வழியை செய்யணும் மேலான சொல்லு. இந்த 5ஐயும் மறந்து ஃபஜ்ரும் இல்லாம, தஹஜ்ஜும் இல்லாம, இபாதத்தும் இல்லாம, பாவத்தோட, அசிங்கத்தோட, பேங்கோட, லோனோட வந்து கடையை மட்டும் திறக்கிறதுனால ஒரு நாளும் பிள்ளைகள் நல்லதை சாப்பிட மாட்டாங்க. நாங்க சம்பாதிக்கிறத சாப்பிட்டு ஒரு நாளும் அதுல நிம்மதி அடைய மாட்டோம். அதனால 6வது வழி வியாபாரம், தொழில் செய்யறது. 7வது வழி குடும்பங்களோட சேர்ந்து நடக்கிறது, உறவுகளோட சேர்ந்து நடக்கிறது, சொந்தங்களை பேணி நடக்கிறது, ஒற்றுமையாக வாழ்றது. அல்லாஹ்வுடைய திருமண வந்த இறங்கினத்தோட மாஷாஅல்லாஹ் ஒற்றுமையான பகுதியில் கேள்விப்பட்டேன், ஒற்றுமையான கிராமம் என்று கேள்விப்பட்டேன், எல்லாரும் குடும்பம் என்று கேள்விப்பட்டேன். அல்லாஹ்வுடைய இல்லற வாழ்க்கையில பரக்கத் செய்யணும். அன்பான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேணிக் கொள்ளுங்க, அவங்களோட ஹக்குகளை பேணிக் கொள்ளுங்க, உதவியாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. என்னுடைய வசதி வாய்ப்பீக்குதா இல்லாதவர்களை தூக்கி விடுங்க. ஏழை எளியவர்களுக்கு தான் கொடுக்கணும் இல்ல, உள்ளவர் மட்டும் தான் கொடுக்கணும் இல்ல. அன்பான சகோதரர்களே, எங்க 1000 ரூபாய் பணம் இருக்குதா, அதுல 250 ரூபாய் தான் எங்களுக்கு எங்க ஆகரத்து கபருக்கு செலவழிக்கணுமா, அது ஒரு நாளைக்கு தைரியமா செலவழிங்க. அல்லாஹ் செழிப்பாக வாழ வைப்பான். அன்பான சொல்லு, ஆரம்பத்தில் சொன்னதை போல நிம்மதிக்கு அடையாளம் நாடு வல்லரசு நாடாக இருக்கிறதல்ல, நிம்மதிக்கு அடையாளம் 190% பணம் மாறதல்ல, நிம்மதிக்கு அடையாளம் வீடுகள் எல்லாம் சிறப்போட்டு மாறி வீடாக மாறுவதல்ல. நிம்மதிக்கு அடையாளம் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறது, ஹலாலை கொண்டு வாழ்றது. எங்கட ஊருக்கும் பேங்குக்கும் தொடர்பு இல்ல, இந்த ஊரு பாக்கியமான ஊரு. எங்கட ஊருக்கும் வட்டிக்கும் தொடர்பு இல்ல, இந்த ஊரு பாக்கியமான ஊரு. எங்கட ஊருக்கும் எங்கட ஊர்ல உள்ள கடைகளுக்கும் சிகரெட்டுக்கும் தொடர்பு இல்ல. அல்லாஹ் மீது சத்தியமாக அந்த வாலிபர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அதனால மேலான சொல்ல, இதுதான் கட்டித்தனம், இதுதான் சாதன. மேலான சொல்ல பிரியாதே, அச்சடித்த சாதாரண உலகத்தில் ஒன்றும் நடக்காது. அதனால உங்களுடைய வியாபாரங்கள் பாதுகாக்கப்படணும், குடும்பங்களோடு சேர்ந்து நடக்கும்.
கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது. நீண்ட கால வாழணும் என்று விரும்புறீங்களா? நீங்க வாழும் வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தரணும் என்று விரும்புறீங்களா? உங்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்கணும் என்று விரும்புறீங்களா? நீங்க கண்ணை மூடினா சுவர்க்கம் போகணும் என்று விரும்புறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 விடயத்தை செய்யுங்க. யார் உங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க மன்னிங்க, உங்களுக்கு தராதவனுக்கு நீங்க கொடுங்க. சில்மன் கதாத்த, சில்மன் கதாத்த. நீங்க வாழம் என்று நினைக்கிறவரையும் நீங்க வேணும் என்று நினைங்க. உங்களைய வாழம் என்று நினைக்கிறவரையும் நீங்க வேணும் என்று நினைங்க. அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான், அல்லாஹ் உங்களை மௌத்தை கண்ணியமாக ஆக்குவான். ரசூலுல்லாஹ் இந்த 3ஐயும் அடையிறதுக்கு வேறான எவ்வளவு பெரிய சன்மானம், எவ்வளவு பெரிய வெற்றி வேறானது. அதனால 7வது விடயம் குடும்பங்களோடு சேர்ந்து நடக்கிறது, ஒத்துமையாக நடக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனை, யாரோ விட்டுட்டு போன காணி பிரச்சனை இல்ல, யாரோ விட்டுட்டு போன சொத்து பிரச்சனை இல்ல, யார்டையோ ரோட் பிரச்சனை இல்ல, யார்டையோ விட்டு தண்ணி கான் தோண்டி ரோட்டுக்கு வந்த பிரச்சனை இல்ல, அடிக்கடி அல்ல, வழக்கு வம்பல்ல, பிரச்சனை வாங்க, மண்டபத்து வாங்க, இந்த முசீபத்து வாங்க. அன்பான சகோதரர்களே, அப்பப்ப நடக்கிற பிரச்சனை அப்பப்ப முடியணும். எங்களுக்குள்ள ஒத்துமை பாதுகாக்கப்படணும், எங்களுக்குள்ள ஒன்றுபாடு பாதுகாக்கப்படணும், எங்களை குடும்பங்கள உறவுகள் பேணப்படணும். இதை சேர்ந்து நடக்கிறத கொண்டு அல்லாஹ் எங்களை சேர்த்து நடப்பான். சொல்ல 8வது விடயம், இந்த 7 விடயத்தையும் செஞ்சு போட்டு அல்லாஹ் இந்த 7க்கு பதில் சொல்லும் வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது. இதாக முக்கியம். கடைசியில தோத்துட்டோம்டா எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு அமல் செஞ்சு தோற்றவங்களா மாறிடுவோம். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். 7 விடயத்தையும் செஞ்சு ஓட்டு 8வது விடயம், இதை 7ம் கபூல் செய்யப்பட்டு இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் வரைக்கும் வாழ்க்கையில என்னென்ன சோதனை வருதோ, என்னென்ன கஷ்டம் வருதோ அந்த கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கிறது. அந்த கஷ்டத்தை கண்டு பாவத்துக்கு போறல, அந்த கஷ்டத்தை கண்டு பள்ளி விட்டு தூரமாக இல்ல, அந்த கஷ்டத்தை கண்டு இபாதத்துக்கு வெளியில போறல, அந்த கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய விடயத்துல விளையாடப்படாது. ஏற்கனவே சோதனை வந்தது பாவம் செஞ்சதால, ஏற்கனவே சோதனை வந்தது பதில் இல்லாம தூங்கினத்தினால, ஏற்கனவே சோதனை வந்தது அல்லாஹ்க்கு மாறு செஞ்சத்தினால, ஏற்கனவே சோதனை வந்தது பகிரங்கமா அல்லாஹ் வானமண்டலத்துல கை வச்சத்தினால, இன்னமும் அந்த சோதனை இல்லாமக்க அந்த சோதனையில வெளியில வரணும் என்றத்தினால இன்னமும் இபாதத்துக்கு நேரம் இல்லையா, இன்னமும் மஸ்ஜிதுக்கு நேரம் இல்லையா, இன்னமும் ஈமானுக்கு கொடுக்க நேரம் இல்லையா, நனவுக்கு பாடுவத சந்தர்ப்பம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க இன்னும் இறங்கிடுவோம். வேளாண் சொல்லு, துனியால வந்த பிரச்சனைய, துனியாட நிலைமைகளை கொண்டு, பொருளால வந்த பிரச்சனைய, கடையால வந்த பிரச்சனைய, பொருளாதாரத்தால வந்த பிரச்சனைய, மனைவி பிள்ளைகளால வந்த பிரச்சனைய அந்தந்த லைன்லயே சீராக்க முயற்சி செய்யறதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? சிலந்தி வலையில மாட்டின பூச்சிய போல, சிலந்தி வலையில மாட்டின பூச்சிய போல, சிலந்தி வலையில பூச்சி மாட்டிக் கொள்ளுது. அதுல நோக்கம் வெளியில வரணும். காலியா கல்ல அடிக்குது, கால் அடிக்குது, கை அடிக்குது, அங்க உருளுது, இங்க கரலுது. ஆனா அதுக்கு தெரியா நான் அசைய அசைய இன்னும் இருகிறேன் என்றது தெரியா. இதை போல வேளாண் சொல்லு, அல்லாஹ் பாதுகாக்க. துனியால விழுந்துட்டோமா துனியாவை கொண்டு வெளியில வரையலாம், பொருளாதாரத்துல விழுந்துட்டோமா வட்டியை கொண்டு வெளியில வரையலாம், வியாபாரத்துல விழுந்துட்டோமா அல்லாஹ் வானம் என்று சொன்ன காரியத்தை கொண்டு இன்னொருத்தர்கிட்ட லோன் எடுத்து அந்த வியாபாரத்தில் இது வெளியில வரையலாம். அதனால மேலான சகோதரர்களே, அல்லாஹ் எதனால சோதனையை தந்தானோ அந்த சோதனைகளை உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி தௌபா செஞ்சு மஸ்ஜித ஹயாத்தாக்கி இபாதத்தை ஹயாத்தாக்கி என்ற தவறை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்க்கு முன்னால முனாஜா செய்யறதை தவிர வேற வழிகள் மேலான சொல்ல அல்லாஹ்வோட உதவி அடையிறதுக்கு கிடையவே கிடையாது. எனவே அந்த அடிப்படையில மாஷா அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வந்த மாதிரி எல்லா கிராமத்துக்கும், எல்லா பகுதிக்கும், எல்லா ஏரியாக்கும் நிபந்தனை இல்லாம தேவைப்பட்ட பிரதானமான 8 விடயத்தை நான் இடத்துல பேசியிருக்கிறேன். இந்த 8 விடயமும் வாழ்க்கையில வாரத்துக்கு முயற்சி செய்யுங்க. இதுவரை இதை அடையிறதுக்காக ஒவ்வொருத்தரும் பொறுமை செய்யுங்க. அதை அடையும் வரைக்கும் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ளுங்க. திருமதி சொல்லி ஒரு ரிவாயத்து வருது, நான் அதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்வேன். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் சொன்ன இந்த காரியங்கள் ஒரு ஆள் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அல்லாஹ்க்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறாரு, நபி சொன்ன புத்திமதிகளை வாழ்க்கையில எடுத்து நடந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா அவருக்கு சோதனை வருது, அவருக்கு கஷ்டம் வருது. எப்படியாப்பட்ட ஒரு நாள் வருதுண்டா அவருடைய வாழ்க்கையில ஒரு நேரம் தின்றதுக்கு கூடி இல்லாத, ஒரு நேர உஜீபனம் கூடி இல்லாத ஒரு நிலைமை வந்தும் யாரு அந்த சோதனைய அந்த கஷ்டத்தை மக்கள்கிட்ட மறைத்து அல்லாஹ்ட்ட மாத்திரம் அந்த நிலைமையிலே முறையிடுவாரோ, அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பாரோ, அல்லாஹ்விடத்துல துஆ செய்வாரோ, அல்லாஹ் இவருடைய துஆவுக்கு எவ்வளவு பெரிய பிரதிபலனை கொடுப்பான்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வருடத்தினுடைய ஹலாலான ரிஸ்கை அல்லாஹ் அவருக்கு அந்த நாள்ல முடிவு செய்வான்.
அவருடைய அந்த ஒரு நாளுடைய அந்த ஒரு நேரத்தினுடைய சோதனை மக்கள்கிட்ட கேட்டால்தான் பசி போகும் என்ற அளவுக்கு நிர்பந்தம் வந்தும் அல்லாஹ்ட்ட மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் ஹதீஸ்ல வருது. இவர் இந்த முயற்சியினால இவர் இந்த தியாகத்தினால ஒரு வருடம் அல்லாஹ் அவருக்கு ஹலால மட்டும் கொடுக்கிறதுக்கு முடிவெடுக்கிறார். அதனால மேலான சகோதரர்களே, பொறுமாக முக்கியம். அல்லாஹ் உதவி வரும் வரைக்கும் பொறுக்கிறதுல தான் இந்த ஏழினுடைய பிரதிபலனை அடையலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊருக்கும் இது போட்டு எங்க எல்லா ஹயாத்தோட வாழக்கூடிய எல்லாருடைய முடிவும் நிம்மதியானதாக சிறப்பானதாக அமையணும் என்றால் அல்லாஹ் ஆகுமாக்கப்பட்ட வழிகளில் மட்டும் முயற்சி செய்து அவனுடைய பொருத்தத்தை முழுமையாக அடைந்த வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்ல எங்களை தவறுகளை மன்னிப்பாயாக, குற்ற குறைகளை மன்னிப்பாயாக. நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், தவறு செய்த அடியார்கள் யா அல்லாஹ், ஏழைகள் யா அல்லாஹ், பாவம் செஞ்சவர்கள் யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால ஊருக்கு சோதனை ரஹ்மானே, எங்களோட பாவத்தால வீட்டுக்கு சோதனை யா அல்லாஹ், எங்களோட பாவத்தால எங்களோட வியாபார நிலையங்களுக்கு சோதனை யா அல்லாஹ், எங்களோட பாவத்தால எங்களோட பச்சிலம் குழந்தைகளுக்கு சோதனை ரஹ்மானே. நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ கிருபை உள்ளவன் யா அல்லாஹ், நீ கவலைகளை கஷ்டங்களை போக்கக்கூடியவன் யா அல்லாஹ். எங்களோட கஷ்டங்களை நீக்கிவே ரஹ்மானே, எங்களோட சிரமங்களை போக்கிவே யா அல்லாஹ், எங்களோட கவலைகளை போக்கிவே யா அல்லாஹ், எங்களோட நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்தி யா அல்லாஹ், எங்களோட கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செய்ய ரஹ்மானே. எங்களோட ஹயாத்தோடு இருக்கிற எங்களோட கண்ணியமான பெற்றோர்கள் மீது கிருபை செய்ய யா அல்லாஹ், தாய் தந்தையர்கள் மீது இரக்கம் காட்டி யா அல்லாஹ். யார் யார் உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவன் ஆரோக்கியத்திலும் ஆயிலும் பரக்கத் செய்ய யா அல்லாஹ். யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்து விட்டார்களோ, யாரெல்லாம் மண்ணுக்கு கீழே போய்விட்டார்களோ அந்த கபராளிகளுடைய கபறுகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். அவருடைய கபறுகளுக்கு விமோசனம் கொடு யா அல்லாஹ், அவருடைய கபருக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ், அந்த கபறுகளுக்கு ஈடேற்றத்தை கொடு யா அல்லாஹ். எங்களோட நல்ல செயல்கள் அந்த கபராளிகளுடைய கபறுகளுக்கு பங்கு கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் செய் யா அல்லாஹ், இந்த கிராமத்தை கபூல் செய் ரஹ்மானே. இந்த பகுதி ஏழைகள் வாழக்கூடிய பகுதி யா அல்லாஹ், நாளாந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வாழக்கூடிய கிராமம் ரஹ்மானே. இந்த மக்கள் வியாபாரங்கள்ல பரக்கத் செய் யா அல்லாஹ், இவர்களுடைய பொருளாதாரங்களை பரக்கத் செய் யா அல்லாஹ், இவர்களுக்கு கொடுத்திருக்கிற வியாபார விஸ்தரங்களை பரக்கத் செய் யா அல்லாஹ், இவர்களுக்கு கொடுத்திருக்கிற தோட்டம் தரவுகள் காய் கனிகள்ல பரக்கத் செய் ரஹ்மானே. அபிவிருத்திகளை உண்டாக்கி யா அல்லாஹ், ஏழ்மையோடு செய்யக்கூடிய இவர்களுடைய தர்மங்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ், இவர்களுடைய செலவீனங்களை கபூல் செய் யா அல்லாஹ். இந்த கிராமத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளை கபூல் செய் யா அல்லாஹ், ஈமானுள்ள பிள்ளைகளை தாய் யா அல்லாஹ், ஈமானுள்ள குடும்பத்தை தாய் யா அல்லாஹ். பிள்ளைகள் வளர்க்க முடியாத காலம் ரஹ்மானே, எங்களோட பிள்ளைகளை வளர்த்து தாய் யா அல்லாஹ், தக்வா உள்ள பிள்ளைகளை தாய் யா அல்லாஹ், ஈமானுள்ள பிள்ளைகளை தாய் யா அல்லாஹ். வீடுகளுக்குள்ள மார்க்க வெளிச்சத்தை தாய் ரஹ்மானே, தீனுடைய சூழலை தாய் யா அல்லாஹ், பரதாத வாழ்க்கையை தாய் யா அல்லாஹ். தக்வா உள்ள மனைவி மக்களாக மனைவி மக்களை கபூல் செய் ரஹ்மானே. எல்லா பாவத்தை விட்டும் எங்களோட பிள்ளைகளை குடும்பத்தை மனைவி மக்களை பாதுகாத்து யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். எங்களோட ஊருடைய கடைசி நாள சிறப்பாக்கி யா அல்லாஹ், கடைசி அமரை புரிஞ்சுக்கோ யா அல்லாஹ். உடனே சந்திக்கக்கூடிய நாள வாழ்நாள்ல சந்தோஷமான நாளாக ஆக்கு ரஹ்மானே. வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان، الشمس والقمر بحسبان، رفع السماوات. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الأطهار وأصحابه الأخيار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله، إن التقوى زاد الآخرة، فاتقوا الله حيثما كنتم. والله تعالى هو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خاف القرآن المجيد بلد من جاءه منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. بارك الله لنا ولكم ورفعنا وإياكم بذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم واستغفره إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. يا أيها الناس أوصيكم عباد الله إياي أولا
نفسي بتقوى الله إن التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنة كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور سابقون الأولون والمهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أرحم أمتي وأمتي أبي بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأفضلهم علي رضي الله عنهم وفاطمة سيدة النساء أهل الجنة حسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة الله وأصحابي لا تتخذوا غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم فمن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر لي وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أعز الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم اجرنا من النار لا تسمي خلقنا بالنار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون واذكروا الله الذي جليل الجبار واذكركم اسمعوا ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون